अस्सलाम वालेकुम। நம்ம ஜுனை ஜுமானா டைலரிங் வகுப்புல நம்ம இப்போ பார்க்க போற கட்டிங் வந்து சாதா பை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம போட்டோம் அப்படிங்கறதே ஒரு ரீகேப் பார்க்க போறோம். நம்ம என்னென்ன பொருள் வேணும் போட்டிருக்கோம் அதை பாருங்க. கர்ச்சீப் அளவெடுத்து வெட்டணும். அப்புறம் ரெண்டாவது கர்ச்சீப்பு அளவெடுத்து வெட்டி தச்சிருக்கோம். மூணாவது கர்ச்சீப்பு நம்ம அளவெடுத்து வெட்டி ரவுண்டு கர்ச்சீப் நம்ம தச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மஞ்சப்பை நம்ம அளவெடுத்து நம்ம கட்டிங் பண்ணிக்கு நம்ம பண்ண போறோம். எப்படி நம்ம அளவெடுக்க போறோம் அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். சாதா பை உயரம் வந்து 17+1. சாதா பை உயரம் 17 கூட்டல் 1 டோட்டல் 18. சாதா பை உடைய அகலம் கரெக்டா நீவிக்கங்கம்மா. நீவி கரெக்டா பிடிச்சு எடுத்துக்கோங்க. 14 கூட்டல் 1 14 கூட்டல் 1 டோட்டல் 15. அடுத்து கைப்பிடி நல்ல வேஸ்டேஜ் சேர்த்து கைப்பிடி சேஃபுக்கே எடுத்துக்கோங்க. எடுத்தோம்னா 11 வருது. 11 கூட்டல் 11 டோட்டல் 22. 2 கைப்பிடி. அகலம் வந்து 3 இன்ச்சு நம்ம வச்சிருக்கிறோம். நானும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 1 இருக்கு. 1 இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 வேஸ்டேஜ். அப்போ 3. இப்போ நம்ம அளவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கட்டிங் பண்ண போறோம். கட்டிங் பண்றது எப்படி அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ கட்டிங் பண்றதுக்கு முன்னாடி ஒத்தையா எடுத்துக்கோங்க. எப்பயுமே மஞ்சப்பை, தலகாணி உரை, ஜட்டி இது எல்லாமே ஹோல்டனோட தான் இருக்கணும். ஒரே டிச்சிங் தான் வரணும். தா வடிவத்துல தான் டிச்சிங் வரணும். 2 டிச்சிங் வரக்கூடாது. ஒரே டிச்சிங் தான் வரணும். அதனால நல்லா ஈவனா எடுத்துக்கோங்க. ஒத்தையா எடுத்து ரெட்டையா போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நம்ம உயரம் கைப்பிடியோட உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்க போறோம். 18 வேஸ்டேஜோட சேர்த்து 18 இருக்கு. அகலம் எவ்வளோன்னு பார்க்குறோம். வேஸ்டேஜோட சேர்த்து 15. இப்போ உயரமும் அகலமும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி நீட்ட ஸ்கேல் இருந்தால் நமக்கு அதுல இன்ச்சு இருக்கும். அதனால அதையும் கூட நம்ம அளவு வச்சுக்கலாம். இப்போ உயரம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம அகலம் எவ்வளோ எடுத்துக்கோம். 15 கரெக்டா எடுத்து நம்ம மார்க் பண்ண போறோம். இப்போ நம்ம உயரமும் நம்ம அகலமும் எடுத்து கரெக்டாக சேஃப் வச்சுருக்கோம். இந்த சேஃப்லேயே நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கட் பண்ணுறோம். உயரமும் அகலமும் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இனி அடுத்து நமக்கு என்ன தேவை, கைப்பிடி தேவை. இந்த கைப்பிடி எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கறத பார்க்குறோம். நம்ம 2 துணி போட்டிருக்கிறதுனால நம்ம கைப்பிடியுடைய அகலம் 11 எடுக்கிறோம். அடியில் ஒரு 11 மேலே ஒரு 11. அப்போ டோட்டல் 22 நமக்கு வந்துடும். உயரம் எவ்வளவு எடுக்கிறோம், 3. உயரமும் அகலமும் நம்ம எடுத்துட்டோம். ரெண்டு கைப்பிடி நம்ம எடுத்துட்டோம். நீட்டமா இருந்தா ரெண்டு இப்படி எடுத்துட்டோம். 22 நமக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ஜுனை ஜும்மானா டைலரிங் வகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.